सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. பகவானுடைய திவ்யமான நாமாக்கள்ல நேத்திக்கு வருணோ வாருணோ விருட்ச புஷ்கர அக்ஷோ மகாமனா அப்படிங்கிற நாமாக்களை பார்த்தோம். வருணஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதாக சொன்னோம். வருணர்னு சொன்னா தீர்த்தத்துக்கு அதிபதி, ஜலாதிபதி. ஜலமானது நம்ம பிராணிகளுடைய எல்லோருக்கும் பிராண சக்தியை கொடுக்கக்கூடியதான தத்துவம். பஞ்சபூதங்கள்ல ஜல தத்துவத்துக்கு ரொம்ப மரியாதை. இந்த ஜல தத்துவம் இருக்கிறதுனாலதான் இந்த மனுஷன் இந்த லோகத்தை மேல் லோகம் போறான், மேல் லோகத்தை திரும்பி கீழ் வரும். அதனாலதான் சாந்தோக்கிய உபனிஷத்துல கேட்கும் பொழுது பஞ்சம்யாமாகதோ ஆப புருஷ வச்சதோ பவந்தி, 5வது ஆகுதியில இந்த ஜலமானது எப்படி மனிதாகாரமாக ஆகிறது அப்படின்னு சொல்லி. இந்த ஆபகான்னு சொன்னா ஜலத்துக்குள்ள 5 பூதங்களும் இருக்கு. இந்த 5 பூதங்களும் ஜலத்துக்குள்ள அடங்கி இருப்பதனால்தான் நாம பூஜை பண்ணும் பொழுது ஆசமனம்னு ஆரம்பிச்சு முதல்ல அச்சுதாயமா அனந்தாயமா கோவிந்தாயமா 3 ஜலம் தீர்த்தத்தை சாப்பிடுறோம். பிறகு பூஜைகளுக்கெல்லாம் வருண கலசம் வச்சு அந்த வருணனை தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்துல கலசத்தை வருணனை ஆவாகனம் பண்ணி அதற்கு பிறகு எல்லா செயலும் பண்றோம். அந்த வருணனுக்கு தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் என்னதான் இருக்குன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்குங்கிறத பார்த்தோம். அதோட இல்லாமல் அந்த தீர்த்தமானது நாம ஹோமம் பண்ணும் பொழுது ஜல திரவியத்தை தான் உபயோகப்படுத்துறோம். பால், தயிர், நெய் இப்படிப்பட்ட பதார்த்தங்களை தானே ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதார்த்தங்கள்லாம் ஸ்ரத்தையா மாறுறதா. உங்களுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அது ஸ்ரத்தாங்கிற பெயரோட சேர்ந்து மனுஷன் மரணானந்தரம் இவனை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சுன்னு போற. சொர்க்கலோகத்துக்கு அழைச்சுன்னு போகும் பொழுது அந்த சொர்க்கலோகத்துல இங்க நம்ம போறோம், நம்மள யாரு கவனிச்சுட்டு போற அப்படின்னு நினைக்கப்படாது. நீங்க எந்த அக்னி ஜுவாலைகளை ஹோமம் பண்ணிடோ காளி கராளி மனோஜவாச்ச புலிங்கினி யாச்ச சுதும்ரவர்ணா சுதும்ரவர்ணா அப்படின்னு சொல்லி லேலாய தேஜ சப்தஜிக்வா அக்னி பகவானுக்கு எந்த நாட்கள் 7 நாட்கள் இருக்கு, எந்த ஜுவாலையில ஹோமம் பண்ணிடும் அந்த ஜுவாலையானது கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கிறோம். நீங்க போற சந்தர்ப்பத்துல அங்கேயே இருக்கு, அவருக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா உங்க மனசுல எங்க எந்த ஒரு கர்மா பண்ணிடும் அந்த கர்மா அவனுடைய இம்ப்ரிண்ட் அங்க இருக்கு. இப்ப எல்லாம் பயோடெக்னாலஜின்னு ஆரம்பிச்சு உங்க விரல ரேகைகள்லாம் இங்க போட்டுக்கிற பார்த்தா அது ஒத்தந்தத்தில் மாற்றப்படாதுங்கிறல அது அவளுக்கே தெரியும். நீங்க கிராஸ் பாடி ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடியதான மார்க்க வச்சு சொல்லிட்டு இருக்க, அவன் மனசுல ஏற்பட்டதான அபூர்வத்தை வச்சு சொல்லிட்டு இருக்க. அது பர்ஃபெக்டா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்தா போல மாறும். அங்கே சொர்க்கலோகத்துல அவளை அழைச்சுட்டு போய் இவாளுக்கு என்னென்ன புண்ணியம் இருக்கு, என்னென்ன பண்ணினார் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தகுந்தா போல பலத்தை கொடுக்கப்படுகிறது. பிறகு அந்த புண்ணியமானதுமே அங்க இருந்து இறங்கி மேகத்துல விழுந்து மேகம் வழியாக பூமியில வந்து பூமியில எள்ளுக்குள்ளாக மாறி எள்ளுக்குள்ளாக இருக்கிறத ஒரு புருஷன் சாப்பிட்டவரை அவருடைய சரீரத்துல பூந்துட்டு 2 மாசம் அங்கிருந்து அங்கா கங்கா லோனா லோம்னா அவருடைய சரீரத்துல ஒவ்வொரு பாகத்திலையும் ஏற்பட்ட அதனுடைய ரசமாக ஏற்பட்ட வீரியமாய் ஸ்ரீநடத்துல போய் ஆப புருஷவச்சதோ பவந்தி. இப்படித்தான் இந்த தீர்த்தமானது இங்க ஹோமம் பண்ணியதான பதார்த்தம் மறுபடியும் இவனுக்கு புருஷாகாரத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதனாக மறுபடியும் பிறக்கிறார். ஆகையால் இவருடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த பிறகு பிறந்த பிறகு அவன் தீர்த்தத்தை சாப்பிட்ட வாழலாம் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிறவிக்கு காரணமாக தீர்த்தம் இருக்கு. மரணானந்தரம் பரலோகத்துக்கு அழைத்துன்னு போறது இந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவுக்கு ரொம்ப விசேஷம்ங்கிறத வருடா அப்படின்னு பேசு. வருணர் மட்டுமல்ல வாருடா
வாருடா வாருடனா வசிஷ்டர் வசிஷ்டர் அகத்தியர் போன்றதான மகான்கள் சுரூபமாகவும் அவர் இருந்திருக்கார். வருணோ வாருணோ விருட்சா ஓரிடத்திலே இருந்து கொண்டு தான் உலகத்தை தான் சலிக்காமலே உலகத்தை அசையும்படி பண்ணியிருக்கார். அப்படின்னு மரம் மாதிரி தான் அசையாமலே இருக்கார். ஆனா தனக்குள்ள இருக்கக்கூடியதான இலைகளும் காய்களும் பழங்களும் இவைகளும் அசைந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் முக்கியமா ஒரு மரம்னா அந்த மரத்துல எத்தனை பட்டைகள் கூடு கட்டு இருக்கு, எத்தனை பட்டைகள் வாழறது, கீழே மேலையும் போயிருக்கு. அதே போல இலைகளோ தொழுங்களோ எத்தனை பேருக்கு உபயோகப்படுறது, நிழல் எத்தனை பேருக்கு கொடுக்கறது, அப்படிப்பட்டதான விருட்சமாக விசாலமாக உலகத்திற்கு சகல பிராணிக்கும் சகாயம் பண்ணக்கூடியவரா இருக்கார். ஆயால் விருட்சா வருணோ வாருணோ விருட்சா புஷ்கராட்சோ மகாமனா புஷ்கராட்சா புஷ்கரம்னு சர்வ வியாபகமான கற்களை உடையவர், எங்கும் வியாபித்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். தாமரை போன்றதான கண்களை உடையவர்னு அர்த்தம். இந்த தாமரையை சொல்லும் பொழுது நம்ம கழுத்துக்கு கீழே 4 அங்குலத்துள்ள தாமரை மொட்டாக கீழே தொங்கிட்டு இருக்கு. அதை நீங்க தியானம் பண்ணியதுமே அந்த தாமரையானது மலர்ந்து மேல வந்து நடுவுல அந்த ஸ்வரூபத்துல கர்ணிக்கான வேணும். அந்த தாமரையின நடுவு பாகம் இருக்கு பார்த்தா அந்த நடுவு பாகத்துல பகவான் எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பார். இன்னாருங்கிற வித்தியாசம் இல்லாமல் யார் யார் தியானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பாருங்கிற அபிப்பிராயம். புஷ்கராட்சோ அதுக்கப்புறம் மகாமனா மனஸ்வீன்னு உயர்ந்ததான ஒரு மனசை உடையவர். எப்படி மனசினாலே உலகத்தை சிருஷ்டிக்கிறார், மனசினாலேயே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணியும் காப்பாற்றுறார், மனசினாலேயே உலகத்தை எல்லாம் தன்னிடத்துல சோகா மையதா உபனிஷத் சொல்றது எஸ்ய ஞானமயம் தபா. அவருக்கு அறிவுன்னு என்னன்னு இந்த தபசு தான், அந்த ஆலோசனை தான். சிருஷ்டி ஆலோசனை போகும். அவர் சத்திய சங்கல்பம் நினைத்தால் அந்த காரியம் ஆகிவிடும். அவருக்கு தனியாக ஒரு 10,000 பேர் இருக்கா சார், அவ எல்லாம் பண்ணுவான்னு இல்ல. ஒருத்தரம் ஒண்ணும் ஒரு சகாயம் இல்ல, எல்லாருக்கும் இவர் தான் சகாயம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான மனதை உடையவர் அப்படிங்கிற நாமாக்கள்ல வருணோ வாருணோ விருட்சம் புஷ்கராட்சோ மகாமனா அப்படிங்கிற 5 திருநாமங்கள் விசேஷமான நாமாக்கள். அதனால மறுபடியும் ஒரு அனுதாசனம் பண்ணிட்டோம் நேற்று சொன்ன நாமாக்கள். அதற்கு பிறகு இந்த குணங்கள் இருக்கிறதுனால்தான் பகவானுக்கு ஒரு பெயர் பகவான் பகா நந்தி வனமாலி ஹலாயுதா பகவான். இது பகவான்கிற ஒரு பேரானது பகவானுக்கு ரொம்ப பொருத்தம். ஏன் தெரியுமா, அந்த பகவான்கள் எதனால அந்த பகவான்கிற பேர் வந்ததோ அந்த குணங்கள்ல அவர் இடத்துல பரிபூர்ணமா இருக்கு. பகவான் ஏன் சார் பேர் வரணும், யாருக்கு பேர் வரணும் அப்படிங்கிறத இந்த குணங்கள் இருக்கிறவருக்கு பகவான் பேர். என்ன குணங்கள்? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ய ஞான வைராக்யோஸ்தைவ ஷண்ணாம் பகயிதி ஈரணா. ஈரணான்னா சம்ஞா. அதுக்கு இந்த 6 இருந்ததையானால் இந்த 6க்கும் பகம் என்று பெயர். அந்த பகத்தை உடையவர் பகவான். பணத்தை இருக்கிறவன், தனம் இருக்கிறவன் தனவான், வித்யா இருக்கிறவன் வித்யாவான், புத்தி இருக்கிறவன் புத்திமான், பகம் இருக்கிறவன் பகவான். அப்படி ஒவ்வொரு பதார்த்தமும் வான்னு சொன்னா இருக்கிறவன் அர்த்தம். அந்த பகவான் யாரு? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய பரிபூர்ணமான ஐஸ்வர்யம் இருக்கணும். பகவான் சொன்னா எப்படி? ஐஸ்வர்யம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பரிபூர்ணமாக இருக்கணும். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ய தர்மம் பரிபூர்ணமா இருக்கணும். அதே போல யசஸா புகழ் இருக்கணும். அவருடைய புகழ் இவ்வளவு சொல்ல முடியுமா? அப்படி முடியாதான பரிபூர்ணமான புகழ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீயா ஸ்ரீயா உன்னால சொன்ன ஐஸ்வர்யம்ங்கிறத பணத்தை தவிர மீதி எல்லாம் ஐஸ்வர்யம்னா சக்தி இவைகள்லாம். இவரிடத்துல எப்படி? ஸ்ரீயா பணமும் ஞான வைராக்கியோ தெய்வ ஞானம் வைராக்கியம். ஞானம் பரிபூர்ணமான ஒரு ஞானம், முக்காலத்துல ஞானம், எல்லா ஞானமும் பிரத்யட்சமா இருக்கணும். இப்ப நமக்கு ஞானம் இருக்கு, எந்த பொருள் இப்பொழுது இருக்கு அந்த ஞானம் தான் உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது இருக்கிற பொருளை பாக்குறேன், பழசெல்லாம் என்ன பண்றாங்க? ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மிருதி ஸ்மரணம் ரீகலெக்ஷன். இது நாளைக்கு வரக்கூடியது உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படி இருந்தா நன்னா இருக்கும், இப்படி பண்ணினா தேவலேங்கிறத பிளான் பண்றேன் இல்லையா? ஓஹோ இப்பொழுது டிவி இவ்வளவு பெருசா இருக்கு, மெல்லிசா இருந்தா தேவல அப்படின்னு ஆரம்பிச்சு, செவத்தோட செவலா இருந்தா தேவல, 3D எஃபெக்ட் இருந்தா தேவல, இப்படின்னு யோசனை பண்ணி
அதுக்கு எப்படி பண்ணணுமோன்னு அதுக்கு சிரமப்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ பண்றதுக்கு முன்னாலேயே பிளான் போடுறாளோ இல்லையா? சோ இந்த பிளானிங்னு ஒண்ணு முதல்ல இருக்கு, அதுவும் அறிவுதான். இப்ப மனுஷியாளுக்கு வரக்கூடியதான அறிவானது பிரசன்ட் வர்த்தமான காலத்துல இருக்கிறது மட்டும் பிரத்யக்ஷம். அதே போலயே பாஸ்ட் எல்லாம் ரிகலெக்ஷன் ஸ்மிருதி, ஃபியூச்சரா இருக்கிறது மியர் பிளானிங். ஆனா எங்க பகவானுக்கு ஒரு 100 ஜென்மாக்களுக்கு முன்னால் நீங்க எப்படி இருக்கீங்க, அப்ப என்ன நினைச்சேங்கிறது இப்ப காத்தா தெரியும் ஒரு மனம். அதே போலயே எந்த ஊர்ல எந்த பூச்சி என்ன நினைக்கிறது அவருக்கு தெரியும், பிரத்யட்சமா தெரியும். ஏன்னா அந்த கண்ணோட இவரே பாக்குறாரு, அவருக்கு தனியா ஒரு கண்ணு வேண்டாம். எங்க எந்த கண்ணோட பார்க்க முடியுமோ அந்த கண்ணோட அவர் அல்லாவுடைய தெரியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு வருது சார், ஒண்ணு கவலையப்படாதீங்களா. பார்த்தேடா ரயில்வேல இந்த கோடியில இருந்து அந்த கோடியிலுக்கு எத்தனையோ பேர் கம்ப்யூட்டர்ல என்னமோ அடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு இடத்துக்கு போறதோ இல்லை. எந்த கம்ப்யூட்டர்ல யார் டிக்கெட் புக் பண்ணாலும் அந்த ட்ரெயின் கரெக்டா போறதே சார். இந்த ஊர் முழுக்க இருக்கு, அது எப்படி சார் போகும்? அவரை கேளுங்க, என்ன கேட்காது. இவர் இந்த மனுஷனே இப்படி தயார் பண்ணினா அந்த பகவானுக்கு ஏன் வராதுன்னு. எந்த ஊர்ல எந்த கோடியில எந்த லோக்கத்துல எது நடந்தாலும் அவருக்கு தெரியும். அதே போலயே நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது கூட தெரியும். எப்படி தெரியும்னு, இந்த மாயாங்கிற பித்தியில இவர்கள் இருக்கோ இல்லையா, அந்த மாயில இருக்கிறதானே நீங்க பண்ண போறேன். விவகாரம் என்ன வரப்போறதுங்கிறது கூட அவருக்கு தெரியும். பகூனிமே வியதீதானே ஜன்மானி தவதார்ஜுனா தானியம் வேத சர்வம். நான் தெரிந்து கொள்வேன். நத்வம் வேத பரந்தவ, அவரே வாயை விட்டு சொல்லியிருக்கார். எல்லாம் எனக்கு தெரியும், உமக்கு தெரியாது. நானே இந்த தர்மங்களை எல்லாம் முதல்ல சொல்லிவிட்டேன். அந்த சொன்னதான தர்மங்கள்ல என்ன பண்ண புறா புரோக்தம்மயானகா எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இக்ஷ்வாவுக்கு சொன்னேன், மனுரிக்ஷ்வா கவே பிரவீத், அவர் அவருடைய பிள்ளைக்கு சொன்னார். இப்படி வரிசையா நான் சொல்லிட்டே வந்தேனப்பா. அது காலையில மகதாரட்டா அப்படின்னு எப்பொழுது எதை சொன்னாரோ அது டைரக்டா இப்ப சொல்றார். ஆகையால் அவருக்கு எல்லாமே தெரியும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம மாதிரி அலையிறது இல்லை அவர். இந்த மனுஷன் பாருங்களேன், இது வேணும் அது வேணும், எத்தனை இருந்தாலும் இன்னும் வேணும் வேணும். இந்த வேண்டாம்னு சொல்றவன் யாராவது இருக்கல பாருங்க. ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க. வயர் ரொம்ப ஃபுல்லா இருக்கு, இருந்தாலும் ஃப்ரீயா டீ கொடுக்குறாரு. அங்கே போறான். என்ன சொல்றது இவனுக்கு? பரதநாட்டியம் நடக்கிறது உள்ள பார்த்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு திரும்பி வரோம். ஏங்க அது எதுக்கா? அந்த மனுஷனுக்கு இந்த போரும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. ஆனா எல்லாமும் வேண்டாம்னு சொல்ற எண்ணம் இருக்கு. போரும் எதுலயும் ஒரு ஆசை இல்லாத ஒரு நிலை இருக்கிறதால அந்த நிலை பகவான் ஞானவோ செய்வ. இப்படி ஐஸ்வர்யம், 2 தர்மம், 3 யசஸ், 4 ஸ்ரீயா, 5 ஞானம், 6 வைராக்கியம். இந்த 6 குணங்களும் யார் இடத்துல பரிபூர்ணமா இருக்கோ அவருக்கு அந்த 6 குணங்களுக்கு சேர்த்து பகம் என்று பெயர். அந்த பகமுள்ளவர் பகவான், பகமுள்ளவள் பகவதி. பகவான் பகவதி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த 6 குணமும் பரிபூர்ணமாக இருக்கணும். அதான் சொல்ற ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ய ஞான வைராக்கியோ தெய்வ ஷண்ணாம் பகவதி ஈரணா சோ அஸ்ய அஸ்தி பகவான். அது இவரிடத்துல இருக்கிறதுனால இவருக்கு பகவான்னு பேரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு லட்சணம் இருக்கு. உற்பத்தி பிரளயம் தெய்வ பூதானாமாகதிம் கதிம் வித்ய வித்யாம் அவித்யாம் ச சவாச்சோ பகவானிதி. உற்பத்திம் பிரளயம் தெய்வ. இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டாகிறது, எப்படி உண்டு பண்ணணும், ஒவ்வொரு பிராணியும் எப்படி உண்டாகிறது, இதெல்லாம் மனுஷன் சாதாரணமா முட்டை முதல்ல வாத்து முதல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதே போல கொட்டை முன்னாலேயே மரம் முன்னாலேயே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சரே தெரியாது. கிண்டல் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பான். பகவான் முதல்ல என்ன உண்டு பண்ணார் தெரியுமா? நான் ஐத்தரிய உபநிஷத்துல இருக்க என்ன பண்ணார்? முதல்ல அந்த பிராணியை உண்டு பண்ணாராம். பிறகு அந்த பிராணியில இருந்து அடுத்ததாக ஒரு व्यक्ति வரத்துக்காக என்னமோ அந்த அரேஞ்ச் பண்ணிருக்க. சோ மனுஷாள் பசுக்கள் இவாளுக்கெல்லாம் ஆண் பெண் எனக்கூடியதான வகை தயார் பண்ணி அதுல இருந்து உண்டாகட்டும். கோழி முதல் இந்த வார்த்தை இவைகளுக்கெல்லாம் என்ன முட்டையா உண்டாகி அதை உடைச்சுட்டு வரட்டும். அதே போல இந்த பேன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரத்துல வேர்வை இருந்தா அதுல இருந்து உண்டாகட்டும். இப்படி அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்பிஜம்
அப்படின்னு பூமியை பொழந்துட்டு வரக்கூடியதான சில பிராணிகள். இப்படி அவைகள் முதல்ல எதை உண்டு பண்ணினார்? பிராணினை உண்டு பண்ணினார். அதற்கு பிறகு அந்த பிராணிகள் தன்னுடைய இனத்தை வளர்த்துவதற்காக என்ன பண்ணணும் அதை அவர் தயார் பண்ணினார். இப்படி இத்தனை பதார்த்தங்கள்லாம் எப்படி உண்டாகணும்? அதை முதல்ல உண்டாகிறது மட்டும் இல்ல, அதை அழியணும். அதுக்கு வழி என்ன? இது அவரே தயார் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு பிராணியும் எப்படி அழியணும், கடைசியில சம்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் எப்படி அழியணும் அதெல்லாம் தயார் பண்ணார். பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் அவர் உண்டானார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 60,000 ஆத்துக்காரியவருக்கு நரகாசுரன் அத்தனை பேரையும் சேர்த்து வச்சுட்டான் ஸ்திரீகள்லாம். அவ வெளியில வந்தாச்சு. நரகாசுரன் சொன்ன பிறகு அவரை யாரும் கல்யாணம் பண்ணிப்பா. அத்தனை பேரும் பகவானையே கல்யாணம் பண்ணிருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் 10 ஆண் குழந்தைகள் 10 பெண் குழந்தைகள். என்னடா பண்றது? அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் தனியா ஒரு துவாரகான்னு ஒரு இடத்தை நிர்மாணம் பண்ணி அத்தனையும் பேர் பண்ணினார். ஆனா அவர் முதல்லயே நீங்க யாரு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்லுங்க? காலோஸ்மிலோ கட்சய பிரபலத்தா, நான் காலனா இருக்கேன், உலகமெல்லாம் அழியறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், பூமியினுடைய பாரம் குறைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 60,000 ஆத்துக்காரருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 20க்கு மேல குழந்தைகள் அப்படின்னு சொன்னா இந்த பூமியை பாரம் குறைக்கிறத இன்க்ரீஸ் பண்றதா சார்னு கேட்டார். கவலையப்படல. என்ன பண்ணினார்? அவளுக்கு பகவான் என்ன பண்ணினார்? சாம்பன்னு ஒரு பையன், அவனுக்கு உலகத்துல இருக்கக்கூடியதான குச்சிதமான புத்தி வரும்படி பண்ணிட்டார். அந்த சாம்பன் குழந்தைகளும் விளையாண்டு இருந்து பொழுது ஒரு காசா தூர்வாசர் வர்றார். அவர் அந்த துவாரத்தை வரும் பொழுது இந்த 4 பேரை பிளான் பண்ணி இந்த சாம்பன் ஒருத்தர் இருக்கானோ இல்லையா, அவனுக்கு ஒரு பெண் வேஷம் போட்டு புடவை கட்டி ரவிக்கு போட்டு கரெக்டா பண்ணி வயசுலயும் ஒரு புடவையை சுத்தி இந்தம்மா உண்டா இருக்க, ஆண் பிறக்கமா பெண் குழந்தை பிறக்கமா கொஞ்சம் சொல்லுவா அப்படின்னு மகர்ஷிகள்கிட்ட டெஸ்ட் பண்ணலாமா. விளையாட்டெல்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கணும், சாதாரணமான பிராணிகள்கிட்ட. இது என்னன்னா மகர்ஷிகள்கிட்ட போய் சொன்னார். அவர் பார்த்தார் யோக திருஷ்டியில நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் வாக்குல வந்துருக்கு. என்னன்னா குலத்தை ஒழிக்க கூடியதான முசலம் உண்டாகும், ஒரு உலக்க பிறக்குண்டார். உலக்க பிறக்குன்னு அறிவ பாட்டுக்கு போட்ட இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஆத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன இந்த புடவை கைட்டு அந்த உள்ள வயசுல இருக்கிற புடவை எடுக்கணும்னு பார்த்தா வரல, வயது அப்படியே இருக்கு, ஒண்ணும் பண்ணல. எல்லாரும் ஓடி போய் டாக்டர் காமிக்கிற. அவ சொன்னா என்னமோ தெரியல சுவாமி, இது ஆணுக்கு இப்படி வந்திருக்கு. அப்புறம் எல்லாருமே பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணிருக்கு. என்ன தகராறு நமக்கு மேல போயிடுச்சுன்னா அவரோட ஒண்ணும் இல்லாத அவ்வளவுதான் ஒண்ணு, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், பிராணனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்ட்டு அவர் அவ்வளவுதான் சொன்னார். அப்ப மன்னிச்சதுனால என்னாச்சு, உன் பிராணனுக்கு ஆபத்து இல்லை. கொஞ்ச நாள் ஆனப்புறம் வயரை கழிச்சுட்டு ஒரு முசலம் வந்துருச்சு, உலக்கே வந்தாச்சு. என்ன பண்றது சொல்ற, என்ன பண்றது? உலக்க வந்து சதி மூலையில போட்டு வைனர், பயமா இருக்கு. அதை பார்த்தப்பெல்லாம் நம்ம தப்பு ஞாபகம் எல்லா குழந்தையும் எடுத்தோம். என்னடா பண்றதுன்னு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், சமுத்திரத்திட்ட போய் எல்லாரும் ஏதோ ஒரு வேலை வேணுமோல உங்களுக்கு, அத ஒரு கல்லுல வச்சு நல்லா அரைச்சு கொஞ்சம் கொஞ்சமா, வேற ஒன்றும் உடைக்க விடாது, அப்படியே அரைச்சு 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 முழுக்க போகும்படி பண்ணணும் அப்படின்ட்டு. 60,000 குழந்தைகளும் எக்ஸசைஸ் தானே, போய் நேரம் இந்த ஸ்ரீரங்கம் உலக்கன்னு சொல்லுவா, அது மாதிரி விடாம அரைச்சுட்டே இருக்க. கொஞ்ச நாளைக்கு அரைச்சாச்சு. அது நுடியில ஒரு இரும்பால ஒரு பாகம் இருக்கு பார்த்தா, அது அப்படியே வந்து தூக்கி சமுத்திரத்துல போட்டான். என்ன ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த மரத்தை அரைச்சதான அந்த பொடி எல்லாம் இருக்கல்லவா, அந்த பொடி சமுத்திரத்துல விழுந்து சமுத்திர நுரையா சேர்ந்து அது மடியும் அலையால அடிக்கப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்தது. அந்த கரையில இருந்து கொஞ்ச நாள் அப்புறம் தர்ப்பமாக முளைச்சு. இவன் என்ன பண்ணினா ஒரு 2-3 வருஷம் ஆன பிறகு இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு பீச்சுக்கு போனான். அங்க போன தீர்த்தம் இருக்கிற இடத்த வச்ச கரையில இவ்வளவு பெரிய தர்ப்பங்கள்லாம் நல்லா ஆளளவுக்கு வளர்ந்துருக்கு, 5-6 அடி. சரி வளர்ந்துருக்கு, என்னமோ இது ஏவனமோ இப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவட விளையாண்டே இருந்தா. அதுக்குள்ள ஒருத்தர் சண்டை வந்தாச்சு. சண்டை வந்ததுமே அங்க அடிச்சுக்கிறது கம்பு இன்னும் ஒண்ணும் இல்லையோன்னா இத போட தூக்கி ஒவ்வொருத்தரும் பிடிங்கிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டா. இப்படி அடிச்சுட்டு 60,000 குழந்தைகள் பிராணம். என்னன்னா பூமியே பாராவதாராய, பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் வந்தேனா. அச்சா
அந்த சமுத்திரத்துல தூக்கி போட்டா பார்த்தீங்களா இரும்பு, அந்த இரும்பானது சமுத்திரம் அடிச்சு மறுபடியும் கரைக்கு வந்து ஒரு வேடன் அதை எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு அதை கூறா ஆக்கி ஒரு அம்புல வச்சு அம்பு நொடியில வச்சு அவன் உபயோகப்படுத்திட்டே இருந்தான். ஒரு நாளைக்கு பகவான் தானே ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே சாஞ்சுட்டு விரல மட்டும் கால் கட்டவரல மட்டும் அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் என்ன யோஜனை பண்ணிட்டே இருக்கிற காலத்துல ஒரு மூலையில இருந்து ஒரு வேடன் பார்த்தான். இது ஏதோ ஒரு பிராணி போல இருக்கு, மரத்துல ஆட்டிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுல அம்பு போட்டான். அந்த அம்பு நுனியில இந்த இரும்பு இருக்கு. என்ன யாதவ வம்சம் முழுக்க அழியணும்னு தன்னை உட்பட இது பார்த்தீங்களா அந்த வம்ப போட்ட. அதான் கால் கட்ட வரல் எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரஷ்னோபனிடத்துல சொல்லி இருக்கு, எப்படி சார் பிராணன் உள்ள போயிருக்கு, பிரபதாபியாமேவ பிராபதது, கால் கட்ட வழியா தான் பிராணன் உள்ள போச்சான். இந்த ஆத்மாவானது எப்படி வந்து லிங்க சரீரம் எப்படி உள்ள போச்ச, சுஷும்னா நாடி வழியா உள்ள போச்சு. அவ ரெண்டு பேரும் யார் இந்த சரீரத்துல இருந்தால் நான் இருப்பேனோ, யார் இந்த சரீரத்துல வெளியில போவேனோ அப்ப போவேன் அப்படின்னு ஒரு மெமரண்டம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இவ ரெண்டு பேரும் சரீரத்துக்குள்ள உள்ள பொந்துண்டா. கால் கட்ட வரல் வழியா பிராணன் போச்சு, வேலைக்காரன் போற வழியா நம்ம போலாமா, நமக்கு வேற இன்ட்ரெஸ்ட் வேண்டாமா அப்படின்னு தலை வழியா அவர் போனாராம். இப்படின்னு உபனிஷத் கதை சொல்லி இருக்குன்னு. இப்படி அந்த கட்ட வரல அடிச்சார். சரி இதுதான் சாக்கு நமக்கு பிராணனை விடுறதுக்கு அப்படின்னு பிராணனை விட்டார். அந்த சமயத்துல அவர் இங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான உத்தவரை கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணி, நீங்க ரிஷிகேஷுக்கு போங்க, அந்த இடத்துல விதுரர் இருப்ப, அவருக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு போற சொல்லிவிட்டு போற. பிராணனை விடும் போறதான் எல்லாம் சொல்றாரு. இந்த உத்தவர் இங்க இருந்து ஏன் சார் உத்தவருக்கு சொன்னார், மைத்ரேயரும் கூட இருந்தார், மைத்ரேயருக்கு ஏன் சொல்லல, உத்தவருக்கு ஏன் சொல்றார் அப்படின்னு. இல்ல இவர் ஞாபகம் வச்சுட்டு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர். சில பேருக்கு சொன்னா ரசிப்பா, ரொம்ப ஆஹா என்னமா இருக்கு என்னமா இருக்கு, அடுத்த நாள் என்ன சொன்னார் அவரே கேட்டுக்கொள். அது ஞாபகம் வச்சுட்டு சொல்ல தெரியாது. ஆனா அந்த சக்தி உள்ளவர் இவர். ஏன் இவர் அடிச்சுன்னு போய் போங்கன்னு சொல்ற சொல்லிவிட்டு இவர் அங்கே ஹரித்வாருக்கு போற. ஹரித்வாருக்கு போன அந்த இடத்துல விதுரர் உட்கார்ந்துட்டு இருக்கார். உத்தவரை பாக்குறார். உத்தவரை பார்த்ததுமே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, எங்க அப்பா கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்காரா, அப்பா சௌக்கியமா இருக்காரா அவர் அப்படின்னு. இவருக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. இந்த நியூஸ் எடுத்துட்டு போறார். அதனால ஜலத்தை விட்டு அழுத பிறகு என்ன விஷயம் சொல்லுங்க, விஷயம் சொல்லாம இருக்கு அப்படின்னு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிராணியும் தான் மரண காலத்துல எந்த பகவான பிரசங்க சக்கரம் சகிதீட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரதீரு ஹெட்சணம் அந்த புன்சிரிப்போட சங்க சக்கர கதா பத்மங்களோட இருக்கிற ஒரு காட்சி எனக்கு வரப்படாத அப்படின்னு நினைச்சிட்டு ஜன்மா முழுக்க ஒவ்வொரு பிராணியும் ஏங்கிறதோ அந்த பரம்பரம் தான் தன் பிராணன் விடும் பொழுது உங்களை நினைச்சார். அப்ப அந்த விதுரர் எவ்வளவு உயர்ந்த பாருங்க. விதுரனுடைய பக்தி அபாரமான ஒரு பக்தி. பகவான் அப்படி சொன்னாரப்பான்னு சொல்லி அதற்கு பிறகு பகவான் சொன்னதான விசேஷமான அம்சங்களை எடுத்து சொல்ற. அதான் ஸ்ரீமத் சாகரத்துல ஏகாதச துவாதச அத்தியாயங்கள் விதுர மைத்ரேய உத்தவ சம்பாதம் அப்படின்னு. அதனால பாகவதம் நம்ம 10 அத்தியாயம் ருக்மணி கல்யாணம் ஆச்சுன்னா பாகவதம் முடிஞ்சது, சம்பாவனை கொடுத்தாச்சு போயிட்டாரு வாத்தியார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றது இல்ல. ஆனா ருக்மணி கல்யாணத்துக்கு பின்னாலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏகாதச துவாதச ஸ்கந்தங்கள்ல ரகசியமான அம்சங்கள் பகவானுடைய சாட்சாத் உபதேசம் அங்க இருக்கு. அங்கேதான் பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி, பிரபஞ்சங்களுடைய பிரளயங்கள் எல்லாம் சொல்லியிருக்க. அதுக்காக இந்த கதை சொன்ன உற்பத்தி பூதானாமகதிம் கதிம், பூதங்கள்லாம் எப்படி வருது, பிராணிகள்லாம் எப்படி உண்டாகுது, எப்படி ஒரு லோகத்துல இருந்து இந்த லோகத்துக்கு போறது, வித்யா அவித்யா இந்த இரண்டையும், அறிவென்ன அறியாமை என்ன, அறியாமனுடைய ஸ்வரூபம் என்ன, தன்னுடைய மாயா சக்திக்கு தான் அறியாமைன்னு பேர். அந்த அவித்யா ஸ்வரூபமான மாயா சக்தி இவைகள்லாம் யார் பரிபூர்ணமாக அறிந்து கொண்டிருக்காரோ அவருக்கு பகவான் வேறு. வேத்தி வித்யாம வித்யாஞ்ச சவாச்சோ பகவான் இது ஐஸ்வர்யாதிகம் சம்ஹார சமயே அந்தி பகா. இது வரைக்கும் பகவான் என்கிற பெயருக்கு அர்த்தம் சொன்னோம்.
இத பிராதர்பகம் போஷணம் பிரம்மணஸ்பதி பிராதஸ்தோமமுத ருத்ரம் ஹுபேமா அப்படின்னு இந்த பகங்கிற சப்தம் வேதத்துல பாக்ய சூக்தத்துல உபதேசம் பண்ணியிருக்க. பக பிரணேதர் பகதராதே பகவந்தியமதான்னா அப்படின்னு விசேஷமாக வேதங்கள்ல இந்த பக சப்தத்துக்கு இவரை நினைச்ச மாத்திரத்தினாலேயே பாக்கியம் வரும். தினந்தோறும் பாக்கிய சூக்தத்தை சொல்லணும்னு சொல்லிருக்கு. கிரகஸ்தா சன்னியாசிகள் இல்ல, சன்னியாசிகள் வேதத்தை எதை சொல்லலாம்? ஸ்ரீருத்ரத்தை சொல்லலாம், புருஷ சூக்தத்தை சொல்லலாம். அதான் அவளுடைய விவகாரம். நாமெல்லாம் பாக்கியாதி சூக்தங்களை சொல்லணும். அந்த சூக்தம் என்ன சொல்றது? பகவானுடைய கௌரவத்தை விசேஷமா பக பிரணேதோதன யகோபிரஸ்வா அப்படின்னு நமக்கு அஸ்வங்கள், குதிரைகள், யானைகள் அத்தனை விதமான ஐஸ்வர்யத்தையும் நினைச்ச மாத்திரத்தினால கொடுக்கக்கூடிய திவ்யமான மூர்த்தி. அதனால அவருக்கு பகவான் பேர். ஏன்னா விஷ்ணு நாமாக்களுக்கு எல்லாம் மூலம் வேத மந்திரம் சொல்லணும். 1000 நாமாக்களும் 1000 இருக்கு சொல்லணும். அதை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லி அந்த அர்த்தம் எப்படி இங்க இருக்குன்னு சொல்லணும். இது ஆகாரக்காரன் இல்லைங்கிறடா, ஆனா அந்த வேத மந்திரமாதான் எடுத்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் பகா ஐஸ்வர்யாதிகம் சம்ஹார சமயே அந்தி. பகவான் உலகத்தை எல்லாம் அடிக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்களையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறார். பிராணிகளை மட்டும் இல்ல, அந்த பிராணிகளிடத்துல இருக்கக்கூடியதான திறமைகளையும் பிராணிகளிடத்துல இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்களையும் எல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறார். ஆகையால் தனக்குள்ள சேர்த்துட்டு அவைகள்லாம் பூமிக்குள்ள வச்சிருக்கார். அதனாலதான் பூமிக்கு ரத்னகர்பான்னு பேர். பூமிக்குள்ள எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு. அதே போல சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு. அவைகள்லாம் பகவான் சேர்த்து வச்சிருக்காரு. ஆகையால் அப்படிப்பட்டதான தன்னிடத்துல எல்லா ஐஸ்வர்யம் சேர்த்து கொண்டதுனால பகா பகவான் பகா. அதற்கு பிறகு ஆனந்தி. பகவானுக்கு ஆனந்தின்னு பேர். என்னென்ன சுகஸ்வரூபத்வாத், சுகமே வடிவமாக உள்ளவர். நாம் சுகத்தை நாடுகிறோம், தேடுகிறோம். காலம் பிறந்து ஒவ்வொரு மனிதனும் எதை தேடுகிறான்? சுகத்தை தான் தேடுகிறான். அந்த சுகம் கிடைக்கல. ஆகையால் எது இருந்தால் சுகம் வருமோன்னு நினைச்சுட்டு செகண்டரியாக காசை தேடுறான். காசை அவன் தேடி அலைஞ்சுட்டு காசுக்காக அலையறதுக்கு காரணம் என்ன? காசுக்காக இல்ல, காசு இவனுக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதற்காக. காசு இருந்தால் நமக்கு வேண்டியதான பொருளை வாங்கலாம், காசு இருந்தால் கார் வாங்கலாம், காசு இருந்தா பொருளை வாங்கலாம், அதை அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறோமோ இல்லையா? நம்ம ஆத்துல இருக்குன்னு பார்த்தா பக்கத்தாத்துல இருக்கிறவாளுக்கு வயிற்றுச்சல், அதை கண்டா நமக்கு சந்தோஷம். இப்படித்தானே ஒவ்வொரு மனுஷனுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லைன்னா இந்த உலகங்கள்ல நடத்த பார்த்தா மனசுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு கல்யாணம்னு வச்சு பார்த்தா, ஒரு உபநயம்னு பார்த்தா எவ்வளவு செலவா இருக்கு. ஏன் கல்யாணங்கள்லாம் பழைய நாள்ல அந்த கிராமத்துல நடக்கும். 20 பேர் 30 பேர் தான் வருவா இந்த கிராமத்துல இருக்கிறவா. அவளுக்கு சாப்பாடு போட்டு இதை வைதிகமான கர்மாக்கள் அழகா பண்ணிட்டு சௌக்கியமா இருந்திருக்க. கல்யாணங்கள்ல 50 ஐட்டம் பண்ண மாட்டா. எத்தனை ஐட்டம் பண்ணிட்டு இருக்கா? எவ்வளவு செலவாகுது? எதற்காக? எப்படி எலக்ட்ரிக் உலகெல்லாம் பவர் கட்டுங்கிறான். அங்க போய் பார்த்தா எவ்வளவு கரண்ட், எவ்வளவு லைட்டு. நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணிக்க வேண்டாமா? அனாவசியமா இத்தனையும் அவசியமா செலவு பண்ணினா க்ஷேமம் தான். ஆனா இதெல்லாம் நிஜமா தேவையான கொஞ்சம் பாருங்க. அதனாலதான் இவங்க கஷ்டப்படுறது. ஆனந்தி, அவர் இந்த விஷயத்தினால வரக்கூடியதான ஆனந்தத்தை அனுபவிக்கலை. ஆனா எப்படி ஆனந்த வடிவமாக இருக்கார். தன்னுக்குள்ள ஆத்மா ராமஹா ஆத்ம கிரீடா ஆத்மரதி கிரியாவான், தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவினாலேயே சந்தோஷப்பட்டு இருக்கார். பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ காசுனாலேயோ பதவினாலேயோ சந்தோஷப்படவில்லை. தனக்குள்ள தன் ஆத்மஸ்வரூபத்தினாலேயே அனுபவிக்கிறார். அதனால அந்த நிம்மதிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஆனந்தி, ஆனந்த வடிவமாக இருக்கிறவர். சுகரூபத்வாத் ஆனந்தி. அதோட மட்டுமல்ல, சர்வ சம்பத் சமிருத்தத்வாத் ஆனந்திவா. நிஜமாக ஆனந்தம் என்ன? திருப்தியில ஆனந்தம், போருமிடக்கூடியதான எண்ணத்தில் ஆனந்தம். நிறைய காசு இருந்த போதிலும் அந்த காசு இருந்தா இன்னும் வேணும்னு நினைச்சவன் அது சந்தோஷமாக இல்லை. இருக்கிறத போரும் நினைக்கிறேன் பார்த்தா அவனிடத்துல வேண்டியதெல்லாம் பகவான் கொடுப்பார். யோகக்ஷேமம், உங்களுக்கு எந்த சமயத்துல எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு நாளும் தன்னுடைய பக்தனை கைவிட மாட்டார் பகவான்.
அது அந்த நம்பிக்கையோட இருக்கணும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கணும். மீதிய 4 பேருக்கு தானம் பண்றதுன்னு வச்சுக்கணும். இப்ப விவகாரம் என்னடா சார், அப்படி இல்லாம வேணும் வேணும் நினைத்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் அந்த மனசே வேற எதுவும் சுகத்தை அனுபவிக்காது. என்ன பண்றது? ஒரு பிராமணர் அர்த்தனார் வந்திருக்க, பரம ஏழை, ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்க. ஒரு ராஜா, ஸ்ரீஹர்ஷன் ராஜா, அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அவரிடத்துல ஒரு விரதம் உண்டு. யாரு வந்தாலும் அவளுக்கு கொடுக்கணும், வெறும் கையோட அனுப்பப்படாது அப்படின்னு யாசனம் பண்றவாளுக்கு கொடுக்கணும்ங்கிற அபிப்பிராயத்தோட வந்திருக்க. இவரும் தெரியாம அதான் இதுக்கு வந்துட்ட. இவர் வழும்பொழுதே இவரை பார்த்தார் ராஜா. அந்த ராஜாவுக்கு இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியும். அவருடைய தலையில நெத்தியில எழுதி வச்சிருக்காரு, அயம் தரித்ரோ பவிதா அப்படின்னு. இவன் தரித்திரனா ஆவான் அப்படின்னு அவர் தலையிலேயே பிரம்ம எழுதி வச்சிருக்கார். இதை இந்த ராஜா பார்த்துட்டார், ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்டா இப்ப என்னாச்சுன்னு நம்ம தான் மாட்டிட்டோம். இப்ப இந்த தரித்திர பிராமணத்தினால ஏன்டா நமக்கு ஒரு விரதம் இருக்கு, வந்தவாள் கேட்டவாளுக்கு கொடுக்காமல் இருக்கப்படாதுன்னு சரின்னு ஏதோ கொடுக்கும். நான் கொடுத்தேன்னா பிரம்மதேவனுக்கு பொய்யாக்கிறவனா அவன். ஏன்னா பிரம்மதேவர் அயம் தரித்ரோ பவிதா இது லலாட்டே அத்திஜனஸ்ய தத்வதம் அப்படின்னு பிரம்மதேவருக்கு நான் தப்பு பண்ணினா போல ஆயிடும். தெரிஞ்சுடு, தெரியாம தப்பு பண்ண பரவாயில்ல, நானும் எழுதியிருக்கேன் இவன் தரித்திரனா இருப்பான் இந்த ஜென்மாவில என்று எழுதியிருக்கேன். நீர் அதை பார்த்து என் வார்த்தை பொய்யாகும்படி நீங்க கொடுத்துடலோன்னு பிரம்மதேவருக்கு கோபம் வருமோன்னு ஒரு டவுட். கொடுக்கலன்னா நம்ம இத்தனை நாளா காப்பாத்திட்டு வந்ததான விரதம் போயிடுமே, என்ன பண்றதுன்னு அப்படி கொஞ்ச நேரம் யோஜனை பண்றேன். அதுக்கு இந்த பிராமணன் வந்த, இப்ப நான் பரம ஏழையா இருக்கேன், ஏதாவது சகாயம் பண்ணணும், நிறைய தங்கத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னாரா. அந்த பிராமணன் ஏதோ ஒண்ணு பேசணும் இல்ல, இவ்வளவு கொடுத்தாரு, கொடுத்த விதத்துல அதனால ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுட்டு உன்ன சொன்னாரா, இத்தனை நாள் என்னிடத்துல காசு இல்ல, இப்பொழுது எனக்கு தரித்திரம் இல்லைன்னா. திருப்பி இந்த இல்லைங்கிறத அவரை விட்டு போகல. பார்த்தீங்களா, இந்த இல்லைங்கிற அம்சத்துக்கு தான் தரித்திரம்னு பேர். எப்ப பார்த்தாலும் ஆத்துல ஏதோ இருக்கு, வேண்டியதை விட அதிகமா இருக்கு. இந்த இருக்குங்கிற எண்ணம், போரும்னு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தான் நிஜமான ஒரு ஆனந்தம். இல்லைங்கிற எண்ணமே இருக்கப்படாது. அந்த இல்லைங்கிற எண்ணம் தான் தரித்திரம். அது இல்லாமல் சர்வமும் சமருத்தமா இருக்கும். போருண்டாப்பா இன்னொன்னு வந்ததுன்னு எதற்கு நமக்கு இருக்கிறதோட போருமே அப்படிங்கிற எண்ணம் தான் சமருத்தின்னு பேர். அந்த சமருத்தி உள்ளவர் ஆகியால் ஆனந்தா சர்வ சம்பத் சமருத்தத்வாத் ஆனந்தீவா. ரைட். அதுக்கப்புறம் பகவான் பகானந்தி, இன்னொரு வனமாலி. இந்த வனமாலி எனக்குடையதான நாமாக்களை நம்ம அங்கெங்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். வனமாலின்னா என்ன? இது பார்த்தா பகவான் கிருஷ்ண அவதாரத்துல காட்டுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்து தொடுத்துண்டு போட்டுண்டாராம். புஷ்பங்களுக்குள்ள நம்ம நாட்டுல அங்கெங்க இருக்கக்கூடியதான புஷ்பம், ரோஜா புஷ்பம் என்ன, மல்லி புஷ்பம் என்ன, ஜாதி என்ன, இவைகள்லாம் எடுத்து கட்டிட்டு தலையில அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. இந்த புஷ்பங்கள்லாம் தலையில அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சகஜம். ஆனா காட்டுல இருக்கிற புஷ்பங்கள் இருக்க பதில அந்த புஷ்பத்தை யாரும் தொட மாட்டான். இங்க இருக்கக்கூடியதான வாசனையும் அவைகளுக்கு கிடையாது. இருந்த போதிலும் அந்த புஷ்பங்களையும் தான் எடுத்து தொடுத்துண்டு தான் போட்டுண்டு அவைகளுக்கும் ஒரு கர்வத்தை கொடுத்தாராம், ஒரு சான்ஸ் கொடுத்தார். இதுக்கு மோட்சத்தை அடையிருக்கு. நம்ம பிராணிகள்ல மனுஷங்கள்லாம் நாம எல்லாம் இருக்கோம். நாம பகவானை அடையறதுக்கு என்ன பண்றது? அவரை தியானம் பண்ணணும், அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியணும். உண்மையான ஸ்வரூபத்தை அறியறது பார்த்தா அது வேதாந்தங்கள்னால தான் முடியும். ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா அப்படின்னு உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்களை விசாரம் பண்ணி அதனால மோட்சத்தை அடையறதா மானிட பிறவிக்கு இவன் செய்ய வேண்டியதான மிக சிறந்ததான செயல். வேதாந்த வாக்கிய விசார அத்தியவசான நிர்வத்தாகி பிரம்மாவகதி. சூத்திர பாஷ்யத்துல வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணி அதனால ஏற்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு நிலைதான் பிரம்மாவகதி. பிரம்மாவகதி பரமம் பிரயோஜனம். பாஷ்யக்காருடைய சென்டென்ஸ் அப்படியே நொற்று பண்ணலாம். வேதம் மாதிரின்னு பிரம்மாவகதி அல்லவா ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில பரம பிரயோஜனத்தை கொடுப்பது.
சரி, அந்த பாஷ்யம் நமக்கு யார் தான் சொல்லி கொடுப்பா? அதனுடைய அர்த்தம் நமக்கு எப்படி சார் தெரியும்? பகவத் அனுகிரகம் பண்ணும். பகவத் அனுகிரகம் வந்தா தான் ஆச்சாரியன் கிடைப்பான். பகவத் அனுகிரகம் வந்தா தான் இவைகளை வாசிக்க முடியும். சரி, பகவத் அனுகிரகம் எப்படி வரும்? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியர். அபிசம்ராதனே பிரத்யக்ஷ அனுமானாபியாம். சம்ராதனம் பண்ணுங்க. சம்ராதனம் ஆராதனம் பக்தி தியான பிரணிதானாதிகம் இவைகள்லாம் பண்ணுங்க வரும். பக்தி தியானம் இவைகள்ல நம்ம எப்படி வரவழைத்துக் கொள்றது? பகவானுக்கு புஷ்பங்கள் பலங்கள் மனசுனால கொடுங்க. கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க. இல்லைன்னா பகவானுக்கு ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை அப்படின்னு உங்க மனசுல பகவானை ஆராதனை பண்ணி ஆவாகனம் பண்ணிட்டு அவருக்கு எல்லாம் பண்றா போல நினைச்சு பாருங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தேனால் உங்களுக்கு பக்தி வரும். பக்தியினால வர பக்தி கிராக்கியோகி தெய்வதம். அப்படி அந்த பக்தியினால பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். இத நமக்கு இப்படி ஏற்படுறது மனிதனுக்கு. ஆனா ஒரு பிராணிகள்லாம் பசுமாடு எப்படி சார் பகவான் அடையும்? அடுத்த ஜென்மம் அதை அடையணும். அதுக்கு எப்படி? அதே போல ஒரு கொடியா பிறந்திருக்கு, அதெல்லாம் எப்படி அப்படின்னு மனுஷ துவார ஒரு பசுமாடு இருக்கு, அது பால் கொடுத்துட்டே இருக்கு. கண்ணுக்குட்டி கொடுக்கறது நம்ம கொடுத்தாலும் கொடுக்கறது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பசுமாட்டினுடைய பாலை எடுத்துன்னு வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினால் அந்த புண்ணியத்துல ஒரு பங்கு அந்த பசுமாட்டுக்கு போடலாம். புஷ்பங்கள்லாம் இருக்குமே, அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு நீங்க பகவான் பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணிடையானால் ஒரு துளசி தளத்தை எடுத்துட்டு துளசி தளமுலத்தோ அப்படின்னு பகவானுக்கு பாதங்கள்ல வச்சுடையானால் உங்களுக்கு மட்டும் புண்ணியம் இல்லை சார். அந்த துளசி செடிக்கும் அடுத்த ஜென்மாவில அது அங்கிருந்து மானிட பிறவி அடையும். இப்ப இவைகள்லாம் எப்படி பரம்பரையா மனிதன் தானா பண்ணலாம். மற்ற பிராணிகள்னா மனிதன் வாயிலாக அது உயர்ந்ததான நிலைய அடைகிறது. அவர் பார்த்தா இந்த காட்டுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அது யாருக்கும் உபயோகப்படாது. அது அப்படியே அளவை போக்குறது மத்தியானம் வரைக்கும் இருக்கு, சாயந்தரம் கீழே விழுந்துடும். அது அவ்வளவுதான். அது அதனுடைய லைஃப் எல்லாம் அப்படிதான் போயிட்டே இருக்கு. யாரு வந்து என்னையாவது ஆடு வர்றது மேய்ஞ்சிட்டு போயிடும், அவ்வளவுதான் லைஃப் கிருஷ்ணார்மணம். ஆனா அந்த காட்டுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களுக்கும் நன்மை உண்டாகணுங்கிறதுக்காக அவைகளை தினமும் தொடக்கத்துல தான் போட்டுட்டு வருவாராம். அதனால பகவானுக்கு அவ்யாஜ கருணா மூர்த்தி. எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்குன்னா அவ முன்னேறணும் எனக்கூடியதான எண்ணத்தில் இருப்பதனால் அவருக்கு வனமாலி. வனமாலிங்கிற பேர் எப்படி சொல்றது? பரமேஸ்வரன் எப்படி தன் தலையில சந்திர பறையை வைத்துக் கொண்டு உலகத்துல எல்லோருக்கும் நான் கருணாமூர்த்தி எனக்கூடியதான எண்ணத்தை காட்டி விட்டாரோ அதே விதமாகத்தான் வனமாலையை தரித்து ஒவ்வொரு நாளும் தான் இவ்வளவு அவ்வியாஜமாக எல்லோருக்கும் பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன் எனக்கூடியதான அம்சத்தை காமிச்சாரா. ஆகையால் பகவானுக்கு வனமாலி. வன்யஸ்ரஜா பகவத்துல சொல்லும் பொழுது காட்டுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை மாலையா தரித்தவர். இப்படி ஒரு வனமாலிங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம். வனம்னு என்ன? தத்வனம் தத்வனம் இத்யுபாசிதவ்யம் அப்படின்னு வனம்னு போற்றத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம் கேனோபனிஷத்துல வரும். வனம் சம்பஜனீயம் அப்படி. அதே போலயே நம்ம இதயத்துக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்க. அமத்தே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே அப்படின்னு வனஹ வாமனஹ ரெண்டு ஒரே அர்த்தம். அப்படி இதயத்துக்குள்ள போற்றத்தக்கவரா இருக்கார். அவளை விஸ்வே தேவா உபாசதே. கண்ணு காது மூக்கனாக எல்லாரும் உபாசிக்கிறாரா. அப்படிப்பட்டதான எல்லோராலையும் போற்றத்தக்க கூடியவரா அவர் இருந்து கொண்டு மாலியதே சோபையே உலகத்துல அழகா இருக்கிற தோற்றத்தை கொடுக்கிறார். ஏன்னா அழகா இருந்தா தானே நீங்க பாப்பேன், நீங்க பார்த்தாதானே அவரிடத்துல பக்தி ஏற்படும். அப்படி தோற்றத்தை கொடுக்கறதுனால அவருக்கு வனமாலின்னு பேர். இது இரண்டாவது அர்த்தம். அதோட இல்லாமல் வனமாலிங்கிற பதத்துக்கு என்னன்னா, இந்த உலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன பண்ணினார், தன்னிடத்துல ஒரு அபாரமான ஒரு சக்தி இருக்கு அவரிடத்துல. அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு உயர்ந்ததான ஒரு சக்தி. அதுக்கு மாயான்னு பேர். தெய்வீகேஷ குணமயி மம மாயா துரத்யயா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தம் தரந்திதே அப்படின்னு தன்னிடத்துல உயர்ந்ததான ஒரு மாயா சக்தியை வைத்துக் கொண்டிருக்கார். அந்த மாயா சக்தியில தான் பிரதிபலனம் பண்ணி உலகத்தை உண்டு பண்ணணும்னு சங்கல்பித்ததுமே 5 பூதங்கள் உண்டாச்சோம். ஆகாசம்
வாயு இப்படிப்பட்டதான பூதங்கள், நெருப்பு, ஜலம், பிருத்திவிங்கிற பூதங்கள். இவைகள்ல முதல்ல இப்ப நீங்க பாக்குற மாதிரி கிராஸா இல்ல, சூக்ஷ்மமாக இருந்தது. அதுக்கு பூத சூக்ஷ்மங்கள்னு பேர். அந்த பூத சூக்ஷ்மங்களை தான் எடுத்துக்கொண்டு தான் அதை மாலையா தரித்தாராம். அதனாலதான் அவருக்கு வனமாலின்னு பேர். வனம்னா அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களுக்கு வனம் என்ற பெயர். அந்த வனத்தை மாலையா தரித்தவர் வனமாலி. அதாவது பூத தன்மாத்திர ரூபாம் வைஜயந்தியாட்சாம் வனமாலாம் வஹன்னு வனமாலி. பூத தன்மாத்திரங்கள், பஞ்சபூத தன்மாத்திரைகள், இதை மாலையா ஏற்றுக்கொண்டு எடுத்துட்டார். இதான் வைஜயந்தின்னு பேர். இதுவும் சில பேர் ஸ்திரீகள் வைஜயந்தின்னு வச்சுக்கிறார், புருஷால் வனமாலின்னு. ஆனா ஸ்திரீகள் யாரும் வனமாலான்னு வச்சுக்கிறது இல்ல. என்னமோ வச்சுக்கலாம், ஆனா வச்சுக்கிறது இல்ல. வனமாலின்னு புருஷால் வச்சுட்டு இருக்க, ஸ்திரீகள் வைஜயந்தின்னு வச்சுட்டு இருக்கா. வைஜயந்திங்கிறது மாலைக்கு பேர். அது அபஞ்சீகிருத பஞ்சபூத சூக்ஷ்மங்களா இருக்கக்கூடியதான பூதங்களை தான் மாலையாக தரித்திருக்கார். அந்த மாலைக்கே வைஜயந்தின்னு பேர். அதே போலயே ஆபாதலம்பரே மாலை வனமாலே திகச்சதே அப்படின்னு புராண வச்சனம். பகவான் மாலை எது வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு? பாதங்கள் வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்களா, ஏழுமலையானுக்கு எப்படி மாலை போட்டிருக்காரு? அந்த மாலையை ஒருத்தரால தூக்க முடியாதுன்னு அது அவர் தலையில கட்டி திருதூரம் இது பண்ணிட்டு இருக்க. ஆனா மனுஷால் போட்டுக்கிறது நாதி வரைக்கும் தான் மாலை வரணும், அதுக்கு கீழே வரப்பட. மனுஷால் போட்டுக்கிறது தர்மசாஸ்திரம் அப்படி சொல்றது. அதே போல மாலை போட்டதுமே சில பேர் கழட்டி வச்சிடுற, அதுவும் தப்பு. யார் போட்டாலும் அவதான் கழட்டணும்னு. இது ரொம்ப இருக்க, ஒரு போட்டு போயிட்டே இருப்பேன் நான் வருத்தப்பட்டு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? மாலை போட்டதுமே மாலை கழட்டப்படாத, கொஞ்சம் நேரம் இருக்கணுமா. உமக்கு போடல, ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள இருக்கிற பகவானுக்கு தான் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணினா உங்களை ஸ்தோத்திரம் இல்ல, உள்ள இருக்கிற பகவான் அந்த எண்ணம் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷன். அதே போல ஆபாதல பிரிமான வனமான செய்யதே அப்படின்னு ஒரு ஆட வச்சிடும். இப்படி வரவாலாங்கிற பதத்துக்கு நான் அர்த்தம் பார்த்தேன். பூத தன்மாத்திர ரூபாம் வைஜயந்தியாக்கியாம் வனமாலாம் வன்னு வனமாலி. அதுக்கு பிறகு ஹலாயுதா, பகவானுடைய நாமாக்கள்ல ஹலாயுதா பலபத்ரனுடைய நாமம். பலராமன், பலராமன் இருக்காரு, அவரும் பகவானுடைய ஒரு அம்சம் தான். ராமாயணத்துல ராமன் லக்ஷ்மணன் ரெண்டா. அந்த ஆதிசேஷனுடைய ஸ்வரூபம் லக்ஷ்மணன், பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். அதே போலயே இங்க ஆதிசேஷனுடைய ஸ்வரூபமா பலபத்ரன் உண்டான தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். ராம அவதாரத்துல ராமனுக்கு தம்பியாக லட்சுமணன் இருந்தார். பிறந்தண்ணில இருந்து ஒரு வார்த்தை கூட ராமனை சொல்ல முடியல. அந்த அவதாரத்துல அப்படி. ஏன்னா ராமனுடைய ஸ்வரூபம் மகத்துவ சமானாதிகரண சௌலபியமும் இருக்கு. ரொம்ப பெரியவர் ராமன். எதை வேணும்னாலும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான சக்தி உள்ளவர். அதே போலயே எல்லாரிடத்துலயும் ஈஸியா பழகுவார். சில பேர் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறதே கஷ்டம். என்ன பேசினா ஏதாவது தப்பா போயிடுமோ, ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட போகப்படாது, ரொம்ப பேசப்படாது அப்படின்னு இருப்பார். அதுல இவாளும் எப்படி இருப்பார், ஒரு கௌரவமா எட்டியே இருப்பார். ஆனா கிட்ட போய் ஒரு 2 நாள் பழகினோம்னா அதுக்கு ரொம்ப சுலபம். நீங்க எதை கேட்டாலும் சொல்லுவேன். அப்படி ஒரு சௌலபியம். ராமனுடைய குணம் என்ன? மகத்துவ சமானாதிகரண சௌலபியம். அவரிடத்துல கிடைக்காதோ அடைய முடியாதோ இல்ல, ஆனால் அவரிடத்துல போறதுக்கு எல்லோருக்கும் பயம். அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு குணம் ராமனுக்கு இருந்த போதிலும் எல்லோரும் சில பேர் ராமன்கிட்ட நெருங்க பழகி அவளுக்கு வேண்டியதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். ராமனும் எப்படின்னு முன்னாலேயே பூர்வ பாஷை தானே பேசுவாளாம். தன்னிடத்துல பேசுறத பயப்படுவாங்கிறதுக்கு ஸ்மிதா பூர்வ பாஷை. எப்பொழுதும் மந்தஹாசத்தோட இருப்பார். என்ன ஏது கேட்டவா கேட்பார், சௌக்கியமா இருப்பார். ஆனா லக்ஷ்மணன் என்னாச்சுன்னு, ராமன் பல சமயத்துல தன் வாழ்க்கையில பண்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் லக்ஷ்மணனுக்கு பிடிக்கலன்னா அது எடுத்து சொல்லணும்னு பாக்குற முடியல. என்ன எப்படி இருக்கும் பாருங்க. ராமன் பண்றது தப்புன்னு தெரியுது, பக்கத்திலேயே தான் இருக்க, தானா இருக்கும் பொழுது சொல்லவும் முடியல. ஆனாலும் அது பாம்பு அவதாரம் பண்ணும் சொல்லாம இருக்குமா?
ஒரு 2 விஷயத்துல சொல்லியாச்சு. என்ன தசரதர் காட்டுக்கு போ அப்படின்னு ராமனை சொன்னதாக இருக்கிறது. அப்ப லக்ஷ்மணன் ராமன் ரெடி ஆயிட்டார் காட்டுக்கு போறதுக்கு. அப்பா சொல்லிட்டாரு. அப்பா சொல்லவே இல்லை, மாற்றம் தாயார் தான் சொன்னார். அப்பா சொன்னதாக சொன்னாரோ இல்லையோ, நம்ம போகணும்னு ரெடி ஆயிட்டார். ரெடியான சந்தர்ப்பத்துல எவ்வளவோ சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. அப்ப லக்ஷ்மணன் வர, என்ன சுவாமி நீங்க எல்லாம் ஒரு க்ஷத்திரியனா, தப்பான காரியம் கண் முன்னால் நடந்தா அதை திருத்தி சரி பண்ண வேண்டியதல்லவா க்ஷத்திரியனுடைய தர்மம். இந்த அப்பா வயசானவர், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, சாதாரணமா 70+னால சென்னையிலுங்கிறான். இப்ப என்னடா ஆச்சுன்னா, அவர் 60,000 வருஷம் ஆயிடுது. இத்தனை வருஷம் ஆனவர் புத்தி பேதலிச்சிருந்தவருக்கு இல்லைன்னா நேற்று ராத்திரி பட்டாபிஷேகம் சொல்ல வேண்டியது காலம் உனக்கு இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? இது என்ன ஆர்டினரி திங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? வம்ச பாரம்பரியமாக இதுல இருந்து 36 தலைமுறை சொல்றோம். பெரிய பையனுக்குத்தான் ராஜ்யம் வந்திருக்கு, வேற யாருக்கா அது வந்திருக்கா, கொடுத்திருக்காளா? அதுல அசமஞ்ச பிரபுத்திகள்லாம் இருந்திருக்கா? அது எப்படி பெரிய பையனுக்கு கொடுக்காம மீதி பேருக்கு கொடுக்கலாம்? இப்படி நினைக்கிறது தப்பு இல்லையா தசரதர்? அது வம்ச பாரம்பரியமா வரக்கூடியதான தர்மத்தை மாத்துவதுங்கிறது ரொம்ப தப்பு. ஆகையால் தப்பு நடக்கிற காரணம் தட்டி கேட்க வேண்டியது சத்திரியனுடைய ஒரு அபிப்பிராயம். அதான் அவனுடைய தர்மம். ஆகையால் அப்பாவை தூக்கி ஜெயில போட்டு நீ ராஜாவாயிடு. என்ன நல்ல தர்மத்தை தர்மசாஸ்திரத்தோட சேர்த்துதான் பேசுறான். இப்படி நடந்த காலத்துல இது அப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. ராமன் ஒன்னும் பதிலே சொல்லல. இதுக்கு பதில் பின்னால அயோத்தியா காண்டத்துல சொல்றேன். அப்ப சொன்னார்னு வச்சுக்கலாம். இப்ப அது வேண்டாம் கதை விவகாரம் என்னன்னு இப்படி 2-3 சந்தர்ப்பங்கள்லதான் லக்ஷ்மணன் அண்ணாவை எதிர்த்து பேசக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தது. ஆனா பேசினதெல்லாம் தப்புன்னு அப்பவே உணரக்கூடியதான் வந்துருது. இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கான் சார் லக்ஷ்மணன். கடைசியில ஒண்ணுதான் என்ன ஆச்சுன்னு, யாரோ ஒரு வண்ணான்னு சொன்னதுக்காக மன்னிய சீதாதேவிய கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு. அந்த விட்டு வரப்ப சீதாதேவிக்கு தெரியாது விட்டு வர போறாரு. ஆனா அங்க விட்ட பிறகு அதற்கு பிறகு சீதாதேவி விட்டு திருப்பி போறப்ப இந்த வார்த்தையை சொல்றாரா அண்ணன். இது போல அண்ணா சொல்லிட்டு வந்தார். அப்ப சீதாதேவி அழறா. அப்பொழுது அதனுடைய கர்ப்பத்தை காமிச்சு, பாத்தியா இந்நிலையில இருக்கான்னு உங்க ராமனுக்கு சொல்லு, இனிமேல இன்னும் சந்தேகப்படப்படாத பிறகு இது தெரியல என்ன அப்படின்னு பேசினா. அப்ப ஒரு பதிக்க சொன்னாராம், இந்த ஜென்மாவில நான் அண்ணா பேசிய தாண்ட முடியாதான ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அடுத்த ஜென்மாவில தம்பியா பிறந்தார். ஏன்னா நான் தம்பியா பிறந்தானே இப்படி வம்பா இருக்க அப்படின்னு. அதுக்காக அடுத்த ஜென்மால அண்ணாவா பிறந்தார் பலராமனா. என்னடா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னது நடக்கல. கிருஷ்ணன் தான் ஒழுக்க, கிருஷ்ணன் சொன்ன போல ஆச்சே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் அந்த ஹலாயுத கையில கலப்பைங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுண்டு அவர் உலகம் முழுக்க உயர்ந்ததான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். அதனால அவருக்கு பலராமனுக்கு ஹலாயுதம்னு பேர். இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அந்த அவதாரத்தையும் சொல்லணுமோ இல்லையோ அது. அதனால ஹலாயுதா, ஹலாயுதம் அஸ்யா, ஹலம் ஆயுதம் அஸ்யா, கலப்பையே ஆயுதமாக வைத்துக் கொண்டவர் ஹலாயுதா. பலபத்ர ஆக்கிருதி, பலபத்ரனுடைய அவதாரமா இருக்கார் அப்படின்னு. இந்த ஹலாயுதம்னா எல்லாத்தையும் ஆயுதமா வச்சுக்கலாம். ஆனா இந்த கலப்பைய போய் ஒரு ஆயுதமா எடுத்துப்பாளா சார்? இது என்ன பெரிய விவகாரமா இருக்கு? அது என்ன விசேஷம்? அந்த ஆயுதத்துல என்ன இருக்கு? கத்தி பரவாயில்ல, கதை பரவாயில்ல, இதெல்லாம் யுத்தத்துக்கு உபயோகப்படுறது, சத்ருக்களை பண்றதுக்கு. அலத்த ஆயுதமா வச்சுருக்கார என்ன விசேஷம்? அவ இடம் தெரிஞ்சுக்கணும்.